Hi friends, welcome to Paravasa Kaigal. இந்த வீடியோல எல்லாருக்கும் பிடிச்சமான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப்கோர்ஸ் வாழைக்காய். நான் ஒரு வாழைக்காவை தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட் 7-8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்களும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவெல்லாம் சேர்த்துடலாம். வாழைக்காவை தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒரு வாழைக்காய் மேலே இன்னொன்று இருந்தால் நல்லா வேகாது. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம வாழைக்காவை திருப்பி போட்டுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வந்தாலே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுக்கணும். அதுக்கு நம்ம பொரிச்சிட்டு மீதம் இருக்க எண்ணெயிலேயே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா மசாலா வந்து ஒரு வாழைக்காயில் அதிகமாகவும் இன்னொன்றில் கம்மியாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயில் விட்டமின், கால்சியம், மெக்னீஷியம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய போன்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். இன்றைக்கி நாம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.